திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடையார்த்தம் புறங்கள் மூன்றும் என்று தொடங்கும் திருப்பதிகத்தின் முதல் 3 பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த பதிகத்தின் 4வது பாடலிலிருந்து நமது சிந்தனையை தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது. இந்த திருப்பதிகம் முதல் திருமுறையில் 65வது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது. தற்காலத்தில் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் தலத்தின் மீது பண்டைய நாளில் பல்லவநீச்சரம் என்று அழைக்கப்பட்ட தலத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய திருப்பதிகம். முதல் திருமுறையில் 65வது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகத்தின் பாடல்கள் தக்கேசி பண்ணில் இசைத்து பாடும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளன. பதிகத்தின் 4வது பாடல். தாரார் குன்றை பொன் தயங்க சாத்திய மார்பகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நின்மலன் மன்னோமிடம் போரார் வேர்கண் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் பாரார்கின்ற பட்டினத்து பல்லவ நீச்சரமே. தார் மாலை, ஆர்கின்ற பொருந்திய, தாரார் கொன்றை, கொன்றை மலர்கள் மாலையாக பொருந்திய தன்மை இங்கே குறிப்பிடப்படுகின்றது. பொன், கொன்றை மலர்களின் நிறம் பொன்னின் நிறத்தை ஒத்திருப்பதால் பொன் கொன்றை என்று இங்கே சொல்லப்படுகின்றது. தாரார் கொன்றை பொன், தயங்க என்றால் தங்கிய என்று பொருள். தாரார் கொன்றை தயங்க சாத்திய மார்பகலம். கொன்றை மலர் மாலைகள் தனது அகலமான மார்பினில் தங்கும் வண்ணம் பெருமான் அதனை தனது மார்பின் மீது சாத்தி கொண்டுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். தாரார் கொன்றை பொன் தயங்க சாத்திய மார்பகலம். அந்த மார்பினில், அந்த அகலமான மார்பினில் வேறு என்ன காணப்படுகின்றது என்பதை அடுத்த அடியில் விளக்குகின்றார். நீரார், நீர் என்றால் இனியது என்று பொருள். பேச இனியது நீர் என்று திருஞான சம்பந்த பெருமானார் திருநீற்று பதிகத்தில் குறிப்பிடுவது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. காண இனியது நீர், பூச இனியது நீர், பேச இனியது திருநீர். அத்தகைய இனிமையான தன்மை வாய்ந்த திருநீற்றினை சாந்தமாக கருதி தனது உடலெங்கும் பெருமான் பூசிக்கொண்டுள்ளார். பெருமான் மிகவும் எளிமையானவர். அவர் நறுமணம் வீசும் சந்தனம்தான் பூசிக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் அல்லாதவராக, திருநீர் கிடைத்தாலே போதும் என்பதை பூசிக்கொள்பவராக இருக்கும் தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது. ஏன் பெருமாள் திருநீற்றினை தனது உடலின் மீது பூசிக்கொள்கின்றார்? சாதாரண திருநீராது அல்லவே. பிரளய காலத்தில் பிரமன், திருமால் உட்பட அனைத்து தேவர்களும் இறந்துபட்ட பின்னர் அவர்களது உடல்கள் எரிந்து சாம்பல் ஆகிய பின்னர் அந்த சாம்பலை தனது திருமேனி எங்கும் பூசிக்கொண்டு பெருமான் காணப்படுகின்றார். எதற்காக பெருமான் இவ்வாறு திருநீற்றினை தனது உடலெங்கும் பூசிக்கொண்டு நமக்கு காட்சி தர வேண்டும்? தான் ஒருவன்தான் என்றும் நிலையானவன். தன்னை தவிர இந்த உலகினில் அனைத்து உயிர்களும் அனித்தியம், அதாவது நிலையற்ற தன்மை உடையவை என்பதை உணர்த்தும் பொருட்டு பெருமான் அந்த திருநீற்றினை பூசிக்கொள்கின்றார்.
அந்த திருநீட்டினை சந்தனத்தை எத்தனை விருப்பமுடன் நாமெல்லாம் பூசிக்கொள்கின்றோமோ அத்தகைய விருப்பத்துடன் பெருமான் திருநீட்டினை தனது மார்பிலில் பூசிக்கொள்கின்றார் என்று கூறுகின்றார். நீரார் சார்ந்து வைத்த சந்தனம் போன்று கருதி அந்த திருநீட்டினை தனது அகன்ற மார்பிலில் பூசிக்கொண்டுள்ள பெருமான் அவனது தன்மைதான் யாது? நின்மலன் என்று கூறுகின்றார். மலங்களின் சேர்க்கையிலிருந்து இயற்கையாகவே விலகியவன் பெருமான். பெருமானின் ஒப்பற்ற 8 குணங்களில் இந்த குணங்களும் ஒன்று. மனிதர்களாகிய நாமெல்லாம் ஏன் பெருமானை தவிர்த்த அனைத்து உயிர்களும் மலங்களுடன் பிணைந்தே இருக்கின்ற காரணத்தினால் அந்த மலங்களை விலக்கி கொள்ள வேண்டுமென்றால் அந்த உயிர்கள் முயற்சி செய்து மலங்களை விலக்கி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. ஆனால் பெருமான் மலங்களுடன் இயற்கையாகவே சேர்ந்தவன் அல்ல. எனவே அவன் மலங்களை விலக்கி கொள்ள வேண்டிய அவசியமும் அவனுக்கு ஏற்படுவதில்லை. இதனை குறிப்பிடும் தன்மையில்தான் நின்மலன், மலங்களின் சேர்க்கை இயற்கையாகவே இல்லாமல் இருப்பவன் பெருமான் என்று இங்கே உணர்த்தப்படுகின்றது. நீர் சாந்தம் வைத்த நின்மலன் மன்னும் இடம், மன்னும் நிலையாக பொருந்தி உரைகின்ற இடம். அந்த இடம் யாது? போரார் வேர்க்கண் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் பாரார்கின்ற பட்டினத்து பல்லவனீச்சரம் என்று சொல்கின்றார். காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்ற பல்லவனீச்சரம் எனப்படும் தலம்தான் இத்தகைய பெருமான் கொன்றை மலர்களை பொன்போன்று விளங்கும் கொன்றை மலர்களையும் தனது அகலமான மார்பினில் அணிந்து கொண்டு சாந்தம் என்று கருதி திருநீட்டினை பூசிக்கொண்டு இருக்கும் பெருமான் நிலையாக பொருந்தியிருக்கும் இடம் என்று கூறுகின்றார். அந்த பட்டினத்து பல்லவனீச்சரம் என்று குறிப்பிடுகின்றாரே, அந்த தலத்தின் தன்மைதான் யாது? போரார் வேர்க்கண் மாதர், போர்க்கருவியாக பயன்படும் வேல் போன்று இரு புறங்களிலும் கூரிய நுனியினை உடைய கண்களை உடைய மாதர்கள். போரார் வேர்க்கண் மாதர், வேல் போன்று நுனிகள் பொருந்திய கண்களை உடையவர்கள் அவர்கள். அத்தகைய மாதர்களும் மைந்தர்கள், மைந்தர்கள் என்றால் வலிமை வாய்ந்தவர்கள் என்று பொருள். வலிமை வாய்ந்த ஆண்களும். காவிரி பூம்பட்டினம் நகரம் வீரத்திற்கு பெயர் பெற்றதாக பண்டைய நாளில் விளங்கியது. சோழர்களின் பண்டைய தலைநகரங்களில் ஒன்றாக விளங்கிய அந்த காவிரி பூம்பட்டினம் அகன்ற மதில்களையும் சிறந்த கட்டுக்கோப்புடைய பாதுகாப்பையும் கொண்ட நகரமாக விளங்கியது என்பதால் தான் பகைவர்கள் புகுவதற்கு அஞ்சும் தன்மையில் இருந்த நகரம் என்ற பொருள்பட புகார், பகைவர்கள் எவரும் புகாத வண்ணம் விளங்கிய நகரம் என்ற பெயர் அதற்கு பண்டைய நாளில் சூட்டப்பட்டது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த புகார் நகரத்தில் வலிமை வாய்ந்த வீரர்கள் இருந்து வந்தனர். அந்த வீரர்கள் மற்றும் வேலினை போன்ற நுனியில் கூராக அழகாக காணப்படும் கண்களை உடைய மாதர்களும் வீரர்களும் சேர்ந்து திருக்கோயில் சென்று புக்கு அங்கே இசைப்பாடல்களை பாடுகின்றனராம். போரார் வேர்க்கண் மாதர் மைந்தர் புக்கு இசை பாடலினால். அவ்வாறு அவர்கள் பெருமானை புகழ்ந்து இசைப்பாடல்களை பாடுகின்றார்கள். அத்தகைய இசைப்பாடல்களை அவர்கள் பாடுவதை உலகத்தவர் அனைவரும் கேட்டு மகிழ்கின்றனராம். பண்டைய நாளிலிருந்தே கடல் வாணிபத்திற்கு மிகவும் பெயர் பெற்ற நகரமாக காவிரி பூம்பட்டினம் விளங்கிய காரணத்தினால் பல நாட்டு மக்களும் காவிரி பூம்பட்டினத்திற்கு வருவதுமாக செல்வதுமாக இருந்து கொண்டிருந்தனர். அவ்வாறு வருகின்ற மக்கள் அனைவரும் இந்த காவிரி பூம்பட்டினத்து பெண்டிரும் அவர்கள் தம் துணைவராக விளங்கும் வலிமை வாய்ந்த வீரர்களும் பெருமானின் திருக்கோயிலை சென்றடைந்து பெருமானை புகழ்ந்து இன்னிசையாக பாடல்களை கேட்க, பாடல்களை பாட, அந்த பாடல்களை கேட்கும் பன்னாட்டவர்களும் வியப்படைந்து மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். பாரார்கின்ற உலகத்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற
ஆர்த்தல் என்றால் மகிழ்ச்சி அடைதல் என்று பொருள். தாரார் கொன்றை பொன் தயங்க சாத்திய மார்பகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நின்மலன் மன்னும் இடம் போரார் வேர்க்கண் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் பாரார் என்ற பட்டினத்து பல்லவ நீச்சரமே. பல்லவ நீச்சரம் தலம் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் பல்லவ நீச்சரம் தலத்தினில் பெருமான் நிலையாக பொருந்தி உரைகின்றான். அவ்வாறு நிலையாக பொருந்தி உரைகின்ற பெருமானை புகழ்ந்து இந்த தலத்தில் உள்ள பெண்டிரும் வேல் எனப்படும் போர்க்கருவி போன்று 2 நுனிகளிலும் கூர்மையாக காணப்படும் கண்களை உடைய பெண்டிரும் அவர்களது துணைவர்களான வீரர்களும் பெருமானை புகழ்ந்து இன்னிசை பாடல்கள் பாடுகின்றனர். அத்தகைய பாடல்களை கேட்டு உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இந்த பெருமானின் இவ்வாறு காவிரி பூம்பட்டினத்து மக்களால் புகழ்ந்து பாடப்படும் பெருமானின் இயல்புதான் என்ன? பொன் போன்ற கொன்றை மலர்கள் பொருந்திய மாலைகளை தனது அகலமான மார்பினில் அணிந்தவராகவும் இனிய தன்மையினை உடைய திருநீற்றினை சந்தனமாக கருதி தனது உடலெங்கும் பூசிக்கொண்டு விருப்பத்துடன் பூசிக்கொண்டு மகிழ்பவராகவும் இயற்கையாகவே மலங்களின் சேர்க்கையில் இருந்து விடுபட்டவராகவும் காணப்படும் பெருமான் என்று இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். பதிகத்தின் 5வது பாடல். மைசேர் கண்டர் அண்டவாணர் வானவரும் துதிப்ப மெய்சேர் பூடியன் அடியார் ஏத்த மேவியிருந்த இடம் கைசேர்வளையார் விழைவினோடு காதன்மையால் கழலே பைசேர் அறவார் அல்குலர் சேர் பல்லவரீச்சரமே. மைசேர் கண்டர் பெருமானை மைசேர் கண்டர் என்று அழைக்கின்றார். மை என்றால் கருமை நிறம் என்று பொருள். கருமை நிறம் படர்ந்த கழுத்தினை உடையவராக நீலகண்டராக பெருமான் விளங்கும் தன்மை இங்கே குறிப்பிடப்படுகின்றது. மைசேர் கண்டராக பெருமான் விளங்கிய தன்மை கருதி அனைத்து உலகத்திலும் உள்ள உயிர்கள் அனைத்தும் பெருமானை புகழ்ந்து போற்றுகின்றன என்று இங்கே கூறுகின்றார். அண்டவாணர் பல அண்டங்களை உடையது இந்த பரந்த உலகம். நாம் இருக்கும் நில உலகம் அன்றி வேறு பல அண்டங்கள் இருப்பதாக சொல்வார்கள். 1008 அண்டங்கள் இருப்பதாக கந்தபுராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. அந்த 1008 அண்டங்களையும் ஆட்சி செய்து வந்த சூரபத்மன் முருகப்பெருமானின் விஸ்வரூபத்தின் முன்னே ஒரு மயிர்கால் நுனியை விட சிறியதாக காணப்பட்டான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுவதிலிருந்து பரந்த இந்த அண்டங்களின் பரப்பு எத்தகைய பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அனைத்து அண்டங்களிலும் வாழும் உயிர்கள் அனைத்தும் பெருமானை புகழ்ந்து போற்றுகின்றன. மைசேர் கண்டராக அவர் அருள் புரிந்த தன்மையை நினைத்து தேவர்களும் அசுரர்களும் தாங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையின் பொருட்டு அமுதம் கடைந்து எடுத்து அதனை உட்கொண்டு நீண்ட நாள் வாழலாம் என்ற ஆசையுடன் பார்க்கடலை கடையத் தொடங்குகின்றனர். அவ்வாறு கடையப்பட்ட பார்க்கடலிலிருந்து
மாசுகள் வெளிப்பட்டு கொடிய ஆலகால விடமாக பொங்கி எழ அந்த விடத்தின் தாக்குதலை கூட தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் திசைக்கு ஒரு பக்கம் ஓடினார்கள். அப்போது அந்த ஆலகால விடத்தினை ஒருங்கே திரட்டி அதை அமுதம் பருகுவது போன்று மிகவும் விருப்பத்துடன் பெருமான் பருகிய காரணத்தினால் ஆலகால விடத்தின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்களாகிய தேவர்களும் அசுரர்களும் உயிர் பிழைத்து தாங்கள் சென்று கொண்டிருந்த தொழிலை, அதாவது பார்க்கடலை கடையும் செயலை தொடர்ந்து செய்தனர் என்று புராணம் உணர்த்துகின்றது. இந்த தன்மையால் அண்டவாணர்கள் அனைவரும் பெருமானை துதித்து பண்டைய நாளில் போற்றினர். அந்த செய்திதான் இங்கே மைசேர் கண்டர் அண்டவாணர் வானவரும் துதிப்ப, அண்டவாணர் வானவரும் துதிப்ப மைசேர் கண்டர் என்று நாம் மாற்றியமைத்து பொருள் கொள்ள வேண்டும். மைசேர் கண்டராக விளங்கும் அந்த பெருமான், அதாவது தனது கழுத்தினில் கருமை நிறம் படர்ந்த ஆலகாலத்தை உடையவனாக இருக்கும் பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். பெருமானின் கழுத்தினில் எதற்காக கருமை நிறம் படர்ந்தது போன்று ஆலகால விடம் தங்க வேண்டும்? பெருமான் அந்த ஆலகால விடத்திலே உட்கொள்கின்றார். உட்கொண்ட பின்னர் பிரளய முடிவிலில் தனது வயிற்றில் ஒடுங்க இருக்கும் உயிர்களின் நிலையை சற்று பெருமான் சிந்தித்தார் போலும். இந்த ஆலகால விடம் தனது வயிற்றின் உள்ளே சென்றால் தனது வயிற்றில் ஒடுங்கப் போகும் உயிர்களுக்கு ஏதேனும் கேடு நேரிடுமோ என்று கருதி அந்த கேட்டினை தவிர்க்கும் நோக்கத்துடன் அந்த ஆலகால விடத்தினை கழுத்திலேயே நிறுத்தி கொள்கின்றார். அந்த ஆலகால விடம் கருமை நிறம் படைத்த கரையாக கழுத்தினில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுவார்கள். மேலும் இந்த கருமை நிற கரை விடத்தினை உட்கொண்டு அனைவரையும் பெருமான் காத்த மிகப்பெரிய தியாக செயலை உணர்த்துகின்றது என்றும் பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள். இதனால்தான் அவருக்கு தியாகராஜன் என்ற பெயரே வந்தது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அவ்வாறு தியாகராஜன் என்று பலராலும் புகழ்ந்து பேசப்படும் வண்ணம் தேவர்களும் அசுரர்களும் ஏனையோரும் அவரை துதித்து போற்றும் வண்ணம் மைசேர் கண்டராக திகழும் பெருமான் தனது உடல் முழுவதும் திருநீற்றினை பூசிக்கொண்டவராக காணப்படுகின்றார். மெய்சேர் பொடியன், மெய் என்றால் உடல் என்று பொருள். பொடி என்பது இங்கே திருநீற்று பொடியினை குறிப்பிடுகின்றது. அதாவது சாம்பல் பொடியாக பிரளய முடிவினில் திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் இறந்து போது ஏற்பட்ட சாம்பல் பொடியாக விளங்கும் தன்மையை குறிப்பிடுகின்றது. மெய்சேர் பொடியன் அடியார் ஏத்த மேவி இருந்த இடம். மேவி என்றால் பொருந்தி என்று பொருள். அடியார்கள் எல்லாம் அவரை புகழும் வண்ணம் பெருமான் பொருந்தி இருக்கின்ற இடம் யாதெனின் அதுதான் பல்லவனீச்சரம் எனப்படும் காவிரி பூம்பட்டினம் என்று கூறுகின்றார். அத்தகைய காவிரி பூம்பட்டினம் எந்த சிறப்பினை வாய்ந்தது? அதைத்தான் அடுத்த 2 அடிகளில் குறிப்பிடுகின்றார். கைசேர் வளையார், தனது முன்கைகளில் அழகிய வளையல்களை அணிந்த பெண்டிர்கள் அனைவரும் விழைவினோடு மிகுந்த விருப்பத்தோடு, கைசேர் வளையார் விழைவினோடு காதன்மையால் குறையாத அன்பு உடையவர்களாக, நாளுக்கு நாள் குறையாத அன்பு உடையவர்களாக பெருமானின் திருவடிகளை சேர்ந்து தொழுகின்றவர்களாம். கைசேர் வளையார் விழைவினோடு காதன்மையால் கடலே சேர் பல்லவனீச்சரம் என்று குறிப்பிடுகின்றார். அத்தகைய பெண்டிர் எவ்வாறு விளங்கினார்களாம்? பைசேர் அறவார் அல்குலார் என்று குறிப்பிடுகின்றார். பை என்றால் நச்சுப்பை என்ற பொருள். நச்சுப்பையினை உடைய பாம்பு படமெடுத்து ஆடும் நிலையில் இருக்கும் பொழுது அந்த பாம்பின் படம் புடைத்து மிகவும் அழகாக காணப்படும். அத்தகைய அழகிய மார்பகங்களை உடையவர்களாக காவிரி பூம்பட்டினத்து மகளிர் இருந்தனர் என்று திருஞான சம்பந்தர் இங்கே குறிப்பிடுகின்றார். மைசேர் கண்டர் அண்டவாணர் வானவரும் துதிப்ப மெய்சேர் பொடியன் அடியார் ஏத்த மேவி இருந்த இடம் கைசேர் விளையார் விழைவினோடு காதன்மையால் கடலே பைசேர் அறவார் அல்குலார் சேர் பல்லவன் ஈச்சரமே. அரவு என்றால் பாம்பு என்று பொருள். அல்குல் என்றால் மறைக்கப்படக்கூடிய இடம் என்று பொருள். இங்கே பெண்களின் மார்பகத்தை குறிப்பிடுகின்றோம். ஆலகால விடத்தை உட்கொண்டு தனது கழுத்திலே தேக்கிய காரணத்தினால்
கருமை நிறம் படர்ந்த கழுத்தினை உடையவராக காணப்படும் பெருமான் அனைத்து உலகத்தவர்களும் துதிக்கும் வண்ணம் சிறந்த புகழினை உடைய பெருமான் தனது உடலெங்கும் திருநீட்டினை பூசிக்கொண்டு மிகுந்த அழகுடன் காணப்படும் பெருமான் பல அடியார்கள் தன்னை புகழ்ந்து பாடும் வண்ணம் பொருந்தி உரைகின்ற இடம் பல்லவனீஸ்வரம் தலமாகும். இந்த பல்லவனீஸ்வரம் தலத்தினில் தங்களது முன்கைகளில் வரிசையாக அடுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த பெண்டிர்கள் மிகுந்த விருப்பத்துடன் நாளுக்கு நாள் பெருமான் பால் அவர்கள் வைத்திருக்கும் அன்பு பெருகிக் கொண்டே செல்லும் வண்ணம் அவர்கள் பெருமானின் திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடுகின்றார்கள். அத்தகைய பெண்டிர்கள் மிகவும் அழகாக பாம்பின் படம் போன்று புடைத்து காணப்படும் மார்பகங்கள் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொழிப்புரை. பதிகத்தின் 4வது பாடலையும் 5வது பாடலையும் சிந்தித்த நாம் அடுத்து வரும் பதிவுகளில் பதிகத்தின் எஞ்சிய பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.